ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. துர்க்கையம்மன் கோயிலுக்கு இளையவர்கள், இளைய பெண்கள் குறிப்பாக அவர்கள் போவதில்லை என்பதற்காக வானதி மட்டும் அவள் தன்னுடைய அறையிலே படுத்து கொண்டிருந்தாள். வெறுமனே படுத்து புரண்டு கொண்டிருப்பதைக் காட்டிலும் அரண்மனை மேன்மாடத்தில் சற்று உலாவி வரலாமே என்று தோன்றியது. மேன்மாடத்திலிருந்து பார்த்தால் தஞ்சை நகரின் காட்சி முழுவதும் தெரியும். துர்க்கை ஆலயத்தை கூட பார்த்தாலும் பார்க்கலாம். இந்த வகையில் எண்ணி படுக்கையை விட்டு எழுந்து சென்றாள். அந்த அரண்மனைக்கு வானதி புதியவள்தான். ஆனாலும் மேன்மாட நிலாமுற்றத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமாயிராது. நீள நெடுக பாதைகளும் இருபுறம் தூண்களும் தூங்கா விளக்குகளும் இருக்கும்போது என்ன கஷ்டம்? பாதைகள் சுற்றி சுற்றி சென்று கொண்டிருந்தன. முன்னிரவில் ஜெகஜோதியாய் பிரகாசித்த விளக்குகள் பல அணைந்து விட்டன. சில புகை சூழ்ந்து மங்கலான ஒளி தந்தன. ஆங்காங்கு பாதை முடுக்குகளில் தாதிமார்கள் படுத்தும் சாய்ந்தும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை எழுப்பி வழிகேட்க இஷ்டமில்லாமல் வானதி மேலும் சென்று கொண்டிருந்தாள். அந்த அரண்மனை பாதைகளுக்கு ஒரு முடிவே இல்லை போல தோன்றியது. திடீரென்று ஒரு குரல் கேட்டது. அது தீனமான துயரக் குரலாக துனித்தது. வானதிக்கு ரோமாஞ்சனம் உண்டாயிற்று. உடம்பு நடுங்கியது. அவளுடைய கால்கள் நின்ற இடத்திலேயே நின்றன. மறுபடியும் வந்த அபயக்குரல். என்னை காப்பாற்றுமாறு யாரும் இல்லையா? ஆஹா, இது சக்கரவர்த்தியின் குரல் போலல்லவா இருக்கிறது. என்ன ஆபத்தோ தெரியவில்லையே. உடல் நோயின் கோளாறா அல்லது வேறு ஏதாவது இருக்குமோ? சக்கரவர்த்தினி முதலிய மூத்த பெண்டர் அனைவரும் கோயிலுக்குச் சென்று விட்டார்களே. சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் யாரும் இல்லாமலா இருப்பார்கள்? ஆயினும் போய் பார்க்கலாம். நடுங்கிய கால்களை மெதுவாக எடுத்து வைத்து வானதி மேலும் சில அடி நடந்தாள். குரல் கீழே இருந்து வருவதாகத் தோன்றியது. அந்த இடத்தில் பாதையும் முடிந்தது. குனிந்து பார்த்தால் கீழே ஒரு விசாலமான மண்டபம் தெரிந்தது. ஆஹா, சக்கரவர்த்தியின் சயன கிரகம் அல்லவா இது? ஆம், அதோ சக்கரவர்த்தி தான் படுத்திருக்கிறார். தன்னந்தனியாக படுத்திருக்கிறார். மேலும் ஏதோ அவர் புலம்புகிறார். என்னவென்று கேட்கலாம். அடிப்பாவி, அடிப்பாவி, உண்மைதான் அடி. நான் உன்னை கொன்றுவிட்டது உண்மைதான். வேண்டுமென்று கொல்லவில்லை. ஆனாலும் உன் சாவுக்கு நான் தான் காரணம். அதற்கென்ன செய்யச் சொல்லுகிறாய்? வருஷம் 25 ஆகிறது. இன்னமும் என்னை விடாமல் சுற்றுகிறாயே. உன் ஆன்மாவுக்கு சாந்தி என்பதே கிடையாதா? எனக்கு அமைதி தர மாட்டாயா? என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமோ சொல். அதன்படி செய்து விடுகிறேன். என்னை விட்டு விடு. ஐயோ, என்னை இவளுடைய கொடுமையிலிருந்து விடுவிப்பார் யாரும் இல்லையா? எல்லோரும் என் உடல் நோய்க்கு மருந்து தேடுகிறார்களே. என் மனநோயை தீர்த்து காப்பாற்றுவார் யாரும் இல்லையா? போ போ, போய்விடு. இல்லை, இல்லை, போகாதே. நில். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போ. இப்படி மௌனம் சாதித்து என்னை வதைக்காதே. வாயை திறந்து ஏதாவது சொல்லிவிட்டு போ. இந்த வார்த்தைகள் வானதியின் காதில் இரும்பை காய்ச்சி விடுவது போல விழுந்தன. அவளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை குலுங்கியது. தன்னை அறியாமல் கீழே குனிந்து பார்த்தாள். மண்டபத்தில் நாலாபுரமும் அவளுடைய பார்வை சென்ற வரையில் பார்த்தாள். சக்கரவர்த்திக்கு எதிரில் சற்று தூரத்தில் ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது. அது பெண்ணின் உருவம். பாதி உருவந்தான் தெரிந்தது. பாக்கி பாதி தூண் நிழலிலும் அகில் புகையிலும் மறைந்திருந்தது. தெரிந்தவரையில் அந்த உருவம் பழுவூர் இளையராணியைப் போலல்லவா இருக்கிறது. இது என்ன கனவா, சித்தப்பிரமையா? இல்லை, இல்லை, உண்மையேதான். அதோ அந்த தூண்மறைவில் ஒளிந்து நிற்பது யார்? பெரிய பழுவேட்டரையர் அல்லவா? சந்தேகமில்லை, அவர்கள்தான். பழுவூர் இளையராணியை பார்த்துவிட்டா சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பேசுகிறார்?
உன்னை கொன்றது உண்மைதான் என்று அலறினாரே, அதன் பொருள் என்ன? திடீரென்று வானதிக்கு மயக்கம் வரும் போலிருந்தது. தலை சுற்றத் தொடங்கியது. இல்லை, அந்த அரண்மனையே சுற்றத் தொடங்கியது. சிச்சி, இங்கே மயக்கமடைந்து விடக்கூடாது, கூடவே கூடாது. பல்லை கடித்துக்கொண்டு வானதி அங்கிருந்து சென்றாள். ஆனால் திரும்பச் செல்லும் பாதை தொலையாத பாதையாயிருந்தது. அவள் படுத்திருந்த அறை வரவே வராது போல தோன்றியது. முடியாது, இனிமேல் நடக்க முடியாது, நிற்கவும் முடியாது. குந்தவை பிராட்டி கோயிலிலிருந்து திரும்பி வந்தபோது வானதி அவள் அறைக்கு சற்று தூரத்தில் நடைபாதையில் உணவற்று கட்டை போல கிடப்பதைக் கண்டாள். மறுநாள் காலையில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தம் அருமை குமாரியை அழைத்து வரச் செய்தார். ஏவலாளர், தாதிமார், வைத்தியர் அனைவரையும் தூரமாக போயிருக்கும்படி கட்டளையிட்டார். குந்தவையை தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு அன்புடன் முதுகை தடவி கொடுத்தார். அவர் சொல்ல விரும்பியதைச் சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள். அப்பா, என் பேரில் கோபமா என்று கேட்டாள். சுந்தர சோழரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. உன் பேரில் எதற்கம்மா கோபம் என்றார். தங்கள் கட்டளையை மீறி தஞ்சாவூருக்கு வந்ததற்காகத்தான். ஆமாம், என் கட்டளையை மீறி நீ வந்திருக்க கூடாது. இந்த தஞ்சாவூர் அரண்மனை இளம்பெண்கள் வசிப்பதற்கு ஏற்றதல்ல. இது நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்திலிருந்து உனக்கே தெரிந்திருக்கும். எந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிறீர்களப்பா? அந்த கொடும்பாளூர் பெண் மூர்ச்சை அடைந்ததை பற்றித்தான் சொல்லுகிறேன். அந்த பெண்ணுக்கு இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது? அவளுக்கு இன்றைக்கு ஒன்றுமே இல்லையப்பா. பழைய அறையிலும் அடிக்கடி இவள் இப்படி பிரக்ஞை இழப்பது உண்டு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சரியாய் போய்விடும். அவளை கேட்டாயம்மா? ராத்திரி இந்த அரண்மனையில் அவள் ஏதேனும் கண்டதாகவோ கேட்டதாகவோ சொல்லவில்லையா? குந்தவை சற்று யோசித்துவிட்டு, ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் துர்க்கை ஆலயத்துக்குச் சென்றிருந்தபோது அவள் தனியாக மேல் மாடத்துக்கு போக பார்த்தாளாம். அப்போது யாரோ பரிதாபமாக புலம்புவது போல கேட்டதாம். அது அவளுக்கு பயத்தை உண்டாக்கியதாகச் சொன்னாள் என்றாள். அப்படித்தான் நானும் நினைத்தேன். இப்போதேனும் அறிந்தாயா குழந்தாய்? இந்த அரண்மனையில் பேய் உலாவுகிறது. நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று சுந்தர சோழர் கூறியபோது அவர் உடல் நடுங்குவதையும் அவருடைய கண்கள் வெறித்தபடி எங்கேயோ பார்ப்பதையும் குந்தவை கவனித்தாள். அப்பா, அப்படியானால் தாங்கள் மட்டும் இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? அம்மா இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? எல்லோரும் பழையாறைக்கே போய்விடலாமே. இங்கே வந்ததினால் உங்கள் உடம்பு குணமாயிருப்பதாகவும் தெரியவில்லையே என்றாள். சக்கரவர்த்தி துயரம் தோய்ந்த புன்னகை புரிந்து, என் உடம்பு இனிமேல் குணமாவது எது? அந்த ஆசை எனக்கு கொஞ்சமும் கிடையாது என்றார். அப்படியே நிராசையடைய வேண்டும் அப்பா. பழையாறை வைத்தியர் தங்கள் உடம்பை குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்வதை நம்பி நீயும் இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர ஆள் அனுப்பி இருக்கிறாயாம். கேள்விப்பட்டேன் மகளே. என் பேரில் உனக்குள்ள பாசத்தை அது காட்டுகிறது. தந்தையிடம் மகள் பாசம் கொண்டிருப்பது தவறா அப்பா? அதில் தவறு ஒன்றுமில்லை அம்மா. இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள புதல்வியை பெற்றேனே, அது என் பாக்கியம். இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர நீ ஆள் அனுப்பியதும் தவறில்லை. ஆனால் இலங்கையிலிருந்து மூலிகை வந்தாலும் சரி, சாவகத்தீவிலிருந்து வந்தாலும் சரி, தேவலோகத்திலிருந்து அமுதமே வந்தாலும் சரி, எனக்கு உடம்பு இந்த ஜன்மத்தில் குணமாகப் போவதில்லை. ஐயையோ, அப்படி சொல்லாதீர்கள் என்றாள் இளவரசி. என் கட்டளையும் மீறி நீங்கு வந்தாயே அம்மா, அதற்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் என் மனத்தை திறந்து உன்னிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதற்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தது. சொல்கிறேன், கேள். உடம்பை பற்றிய வியாதியாயிருந்தால் மூலிகை மருந்துகளினால் தீரும். என்னுடைய நோய் உடம்பை பற்றியதல்ல, மனக்கவலைக்கு மருந்து ஏது? தந்தையே, மூன்றுலகம் ஆளும் சக்கரவர்த்தியாகிய தங்களுக்கு அப்படி என்ன தீராத மனக்கவலை இருக்க முடியும்? கவிகளுடைய அதிசயோக்தியான கற்பனையை நீயும் சொல்கிறாய் குழந்தாய். நான் 3 உலகம் ஆளும் சக்கரவர்த்தி அல்ல, ஒரு உலகம் முழுவதும் ஆளுகிறவனும் அல்ல.
உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு பகுதி என் ராஜ்யம். இதன் பாரத்தையே என்னால் சுமக்க முடியவில்லை. தாங்கள் ஏன் சுமக்க வேண்டும் அப்பா? ராஜ்ய பாரத்தை சுமப்பதற்கு தகுந்தவர்கள் இல்லையா? மணிமணியாக 2 புதல்வர்கள் தங்களுக்கு இருக்கிறார்கள். இருவரும் 2 சிங்கக்குட்டிகள், வீராதி வீரர்கள். எப்படிப்பட்ட பாரத்தையும் தாங்கக்கூடியவர்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குணங்கள் 3 வகை. சத்வம், ரஜஸ், தமஸ். தூய மனத்தால சத்துவகுணம், பேராசையால ரஜோகுணம், அறியாமையால தமோகுணம் உருவாகுது. சோம்பல போக்கி வேகத்தை தடுத்து அமைதியை நிலைநாட்டுவது நவராத்திரி விழாவின் உட்பொருள். அகிலாண்ட நாயகி ஜெகன் மாதா தனது அம்சங்களான துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி வடிவில் இதை செய்யறாங்க. சக்தி வழிபாட்டில் மந்திரம், யந்திரம், தந்திரம்னு 3 வகை. பல ரகசிய வழிபாட்டு முறைகளை கொண்டது தந்திரம். முண்டமாலா தந்திரம்ங்கிற தந்திர நூல் தசமகா வித்யைன்னு சொல்லப்படுற முறை ஸ்ரீ விஷ்ணுவின் 10 அவதாரங்களின் உட்சக்திகளை கொண்டதுங்கிறத விளக்குது. உதாரணமா ஸ்ரீ கிருஷ்ணனே காளி, இதன் இன்னொரு வடிவம் துர்கை. பயமுறுத்துறவங்களை பயங்கர உருவங்கள் எடுத்து விரட்டி பயத்தை போக்கினாலும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் வானதிக்கு இன்னும் வரலையே. பூசாரிகள் மேல சாமி வந்து ஆடும்போது பயத்தினால மூர்ச்சை போட்டு விழுந்துடுவாளே. இதனால அரண்மனையில தனியா விடப்படுறா அந்த பெண். ஆனா என்ன நடந்தது? இதையெல்லாம் விட பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி சக்கரவர்த்தியின் சயன கிருஹத்துல, அதாவது படுக்கை அறையில நடக்குது. எத்தனையோ போர்க்களங்கள்ல தீரம் காட்டினவர் புலம்பராரே. இது அதிர்ச்சி. சற்று தொலைவில் நந்தினி, தூண் மறைவில் பழுவேட்டரையர். இது பெரும் குழப்பம். மறுநாள் காலை தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடந்த உரையாடலை ரொம்ப கவனத்தோட சொல்றார் கல்கி. இந்த தஞ்சாவூர் அரண்மனை இளம்பெண்கள் வசிக்கிறதுக்கு ஏற்றதே இல்லை. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்திலிருந்து உனக்கே தெரிஞ்சிருக்கும். சம்பவமா? எந்த சம்பவத்தை சொல்றீங்க? நேர்களே, 2 பேருமே பொதுப்படையா பேசுறாங்க. ஆமா, இதுக்கு மேல கூடுதலா நடந்ததையெல்லாம் சொல்லி அச்சுறுத்த விரும்பல சுந்தர சோழர். தனக்கும் ஓரளவு தெரிய வந்திருக்குதுங்கிறத காட்டிக்க விரும்பல குந்தவை. அந்த கொடும்பாளூர் பெண் மூர்ச்சை அடைந்ததை பத்தித்தான் சொல்றேன். அவளுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது? அவளுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. பழைய அறையில அடிக்கடி இப்படி நடக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அவளை கேட்டியா? ராத்திரி இந்த அரண்மனையில எதையோ கேட்டதா கண்டதா சொல்லலையா? இதுக்கு குந்தவை சொன்ன பதில் அவளுடைய பக்குவத்தை காட்டுது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.